இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு லீவுன்னு சொல்லியிருந்தால ஆஃப்டர்நூன் போல் சூப்பராக வந்து நானும் பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங் போல் மார்க்கெட் போயிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நாளைக்கு மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வரதுக்கு 10 o'clock ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படுக்கிறதுக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்குன்றனால இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. வாழைப்பூ வந்து சீக்கிரமே கருத்துடுற மாதிரி இருந்தது. பட் இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த காம்பு எல்லாத்தையுமே பிரித்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இப்போல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணுறது. மற்ற காய்கறி எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி பூ மார்க்கெட்டுக்கும் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். மல்லிகைப்பூ வந்து இப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக முட்டாக வந்து கிடச்சிது. ஒரு 200 பூக்கிட்ட வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 days கிட்ட வந்து நல்லாவே தாங்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூவு. அப்படி எங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பொரி உருண்டை, அப்புறம் அச்சு முறுக்கு, இந்த பட்டாணி, ஆனியன் ரோல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து 1 or 2 ஐட்டம் மட்டும் லைட்டாக எடுத்துப்பேன். அம்மாவுக்கு அதில் எதுவுமே பிடிக்காது. ஸோ அம்மாவுக்குன்னு தனியாக அந்த உப்பு கடலைன்னு சொல்லிட்டு விற்பாங்கள்ல, லைட்டாக எண்ணெய் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு கொடுப்பாங்கள்ல, அது மட்டும் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் அந்த ஒர்க் எல்லாமே முடிக்கவே நைட்டு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி லீவ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாளைக்கு ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேசிக்கலாம். பை.